தொழிலதிபரோட திருமணம் நடக்க போகுதாம். ஹனிமூன் பற்றி உண்மையை சொல்லியிருக்கிறாங்க நடிகை த்ரிஷா. த்ரிஷா திருமணம் 2001 இப்போ வரைக்கும் பேசப்பட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்கு. 2021 மிஸ் இந்தியாவினுடைய பியூட்டிஃபுல் ஸ்மைல் விருதினை பெற்று பலரது கவனத்தை ஈர்த்து தற்போது தென்னிந்திய சினிமாவில் ரசிகர்களுடைய கனவு கன்னியாக திகழ்ந்து வராங்க நடிகை த்ரிஷா. 23 ஆண்டுகளாக தன்னுடைய இளமையான வசீகரிக்கும் தோட்டத்தால் தன்னுடைய ரசிகர்களை ஈர்த்து வராங்க நடிகை த்ரிஷா. விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்குது. த்ரிஷாவின் பெற்றோர்கள் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணத்திற்கு அவர் சம்மதம் தெரிவித்ததாகவும் அவரின் வருங்கால கணவர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய சண்டிகரை சேர்ந்தவர் என்பதும் ஆஸ்திரேலியாவில் பல வணிகங்களை அவர் நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்த இந்த தகவல்களை பார்த்து நடிகை த்ரிஷா சமூக வலைதளத்தில் ஸ்டோரி ஒன்றை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்னுடைய வாழ்க்கையை மக்கள் திட்டமிடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும், எனது ஹனிமூனையுமே அவங்களே திட்டமிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய தகவல்கள் உண்மை இல்லை அப்படின்னு வெளிப்படையாக த்ரிஷா முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாங்க. என்னடா இது திடீர்னு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே எல்லோரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு த்ரிஷா அவர்களினுடைய ஸ்டோரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே பிரபலங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. அதுலேயும் ரசிகர்களுக்கு பிடிச்சவங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை இவங்க கொண்டாடி தீர்த்துருவாங்க. அப்படி தான் த்ரிஷா அவர்களினுடைய திருமணம், அதே போல் இன்னும் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய திருமணம், 40 வயதை கடந்தாலும் கூட இன்னும் திருமணம் பண்ணாமலே இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான கோணத்தில் பல விமர்சனங்களை வைப்பாங்க. அப்படி தான் இப்போ த்ரிஷாவை பற்றி திருமணம் நடக்க போகுது, அவர் தொழில் பண்ணிகிட்ருக்காரு, பஞ்சாபில் இருக்கார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் கடுப்பாகி த்ரிஷா அவர்கள் விட்டால் அவங்க எனக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கே ஹனிமூனுக்கே எல்லா பிளானையும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறது எல்லோரினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்பாடா, இதை விட யாருமே கோபமாக பேச முடியாது, தங்களுடைய கருத்து தெரிவிக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.